வெல்கம் டு மோகா சமையல். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு அரிசின்னு பார்க்கும்போது புழுங்கல் அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்றதுக்கும், பச்சரிசினா பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும், சீரக சம்பால்னா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கும், பாஸ்மதி ரைஸ்ன்னு சொன்னாலே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பழைய காலகட்டத்தில் நம்ம மூத்தோர்களும் முன்னோர்களும் மருந்தில்லா மருத்துவமாக தலைவலியும் தலையில் நீர் கோத்துறதுக்கும், இடுப்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி அப்படின்ற பிரச்சனைக்கும் என்ன அரிசி யூஸ் பண்ணலானோ, பெண் பிள்ளைகள் பூப்பெழுதல் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ என்ன ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம். அப்புறமா கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு சுகப்பிரசம் ஆகிறதுக்கும் என்ன அரிசி கொடுக்கலாம்னோ, சுகப்பிரசம் ஆன பிறகு அந்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன அரிசி கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம். அந்த மூத்தோர்கள் முன்னோர்களும் நிறைய அரிசி வகைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆண்களுக்கு உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு சில அரிசிகளை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல நம்மளுக்கு இந்த அரிசி வகையை பற்றி தெரியாதனால நிறைய இன்சுலின் ப்ராப்ளம், அதாவது சின்ன குழந்தைங்களுக்குள்ளும் சுகர் பேஷண்ட் ஆகிடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வரது, நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40க்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை நான் இப்போ சொல்கிறேன். கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, காட்டு யானம் அரிசி, கருத்தார் அரிசி, கால நமக் அரிசி, மூங்கில் அரிசி, அறுபதாம் குருவை அரிசி, இலுப்பை சம்பா அரிசி, தங்க பஸ்ப அரிசி, கருங்குருவை அரிசி, கருடன் சம்பா அரிசி, கார் அரிசி, குடைவாழை அரிசி, கிச்சி சம்பா அரிசி, நீல சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி, தோயமல்லி அரிசி, குழி அடிச்சான் அரிசி, சேலம் சன்னா அரிசி, பிசினி அரிசி, சூரக்குருவை அரிசி, வாழன் சம்பா அரிசி, வாழன் சம்பா அரிசி. இந்த அரிசி வகையில் எந்த அரிசியை முதல் பார்க்கலாம், அதனுடைய பயன்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது நிறைய பேர் என்ன அரிசி பற்றி சொல்லியிருக்கீங்களோ அதை யூசஸ் பற்றி நம்ம முதல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.